நான் ஒரு ஃபோல்டையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட். ஸோ அதுக்குள்ளே ஒரு எத்திக்ஸும் இருக்கும், அதுக்குள்ளே என்னோட செமண்டிக் எரோஸும் இருக்கும், என்னோட லாஜிக்கல் எரோஸும் இருக்கும். நான் ஒரு கரெக்டான வேயில் போகும்போது அதுலேயும் லாஜிக்கல் வேஸ் இருக்கும், கரெக்டான லாஜிக்ஸ் இருக்கும், கரெக்டான செமண்டிக்ஸ் இருக்கும். கரெக்டான வேயில் நான் போகும்போது என்னோடய அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். நான் கரெக்ட் இல்லாமல் ஒரு ஃபோல்டான வேல போகும்போது அந்த வேல எனக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஐடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்து எப்படின்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணி இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து இங்கேருந்து நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த மைண்ட் செட்டில் இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த விஷயம் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எந்த ரெக்கமெண்டேஷனில் இருந்தோ எந்த விஷயத்தில் யாரோட தேவையில் இருந்தோ வரதும் இல்லை. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னாலும் அவரோட தேவைக்குள்ள தான் நீங்கள் முழுக்க முழுக்க இருக்க வேண்டி வரும். டிபெண்ட் ஆன் ஹிம்செல்ஃப். எப்போ நீங்கள் இன்னொருத்தரில் கிட்ட இருந்து அவரோட தேவை மூலியமாவோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாவோ நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா, இப்போது ஏதாச்சும் ப்ராஜெக்டில் எரோர்ஸ் வரும்போது இல்லை ட்ரெயினி அவங்கள போடும்போது இல்லை நான் இப்போ என்னையவே சொல்லிக்கிறேன். என்னைய வந்து ஒருத்தர் இன்டர்ன்ஷிப்பை போட்டுக்கிறாரு. நான் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும் வரைக்கும் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது இன்னொருத்தர் வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்னு நான் சொல்லுவேன். அதுதான் அவரோட ஃபுல் பார்ட் ஆஃப் த ஒர்க்